பத்தியும் ரோகிணி மனோஜ் இவங்களை பத்தி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டு விஜயை பார்த்தீங்கன்னா அப்படியா நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்து இந்த மாதிரி மனோஜ் ரோகிணி இவங்களை பத்தி இந்த மாதிரி விஜயாட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட விஜயை பார்த்தீங்கன்னா அப்படியே பேரதிர்ச்சியில் ஐயோ ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதை கேட்ட ரோகிணி அடங்கொய்யால கண்டுபிடிச்சிட்டாங்கடா வச்சிருவாங்களோ ஆப்பு அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி இந்த சிறந்த தம்பதிகள் அப்படிங்கிற போட்டியில் இந்த மாதிரி முத்துவும் மீனவும் ஜெயிச்சது பயங்கரமா கொண்டாடி இந்த மாதிரி வீட்டுக்குலாம் வந்து செலிப்ரேட் பண்ணி அதுக்கப்புறமா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்த ரவிஸ்ருதி இந்த மாதிரி விஜய்ட்ட சொல்றாங்க, அம்மா நீங்க என்னமோ சொல்றீங்க எப்ப பார்த்தாலும் என் புள்ள மனோஜ் அப்படின்ட்டு நீங்க என்னமோ மனோஜ் மேல அதிகமான பாசம் வச்சிருக்கீங்க, நிறைய அன்பு காட்டுறீங்க. ஆனா அவன் அப்படி இல்லையே. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த போட்டியில, அதாவது இந்த மாதிரி ஒரு ஆபத்தான இடத்துல அம்மா ஒய்ஃப் அப்படின்னு வந்தா யாரை காப்பாத்துவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு அப்படியே யோசிக்காம என்னோட ஒய்ஃபை தான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி அவன் யோசிக்கவே இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னையும் முத்துவே விடுங்க, எங்களை விட நீங்க வந்துட்டு அவன் மேல பாசம் வச்சிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது அவன் உங்களை காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா நான் சொல்லல. ஆனா முத்து அப்படி சொல்லல. முத்து என்ன சொன்னா அப்படின்னா, நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, என்னோட அம்மா அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருமே சேஃபா இருக்கும், அதனால அவங்க ரெண்டு பேரும் அனுப்பிச்சு விட்டுரு, அதுக்கப்புறமா என்னோட ஒய்ஃப் என்ன காப்பாத்தும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாமா உங்களை முத்து அந்த இடத்துல விட்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிட்ட விஜய் பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த முத்து கூட நம்ம மேல பாசம் இருக்கும் போல இந்த மனோஜுக்கு நம்ம மேல துளி கூட பாசம் இல்லைன்னு நினைக்கிறேன், அம்மா தான் சும்மா டம்மியா அவனை நம்பிக்கிட்டு இருக்கமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்து இந்த மாதிரி விஜய்ட்ட இன்னொன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இன்னொன்னு அந்த போட்டியில சொன்னாங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா என்னையும் மீனாவே மாதிரி ரவி சுத்தி இவங்களை மாதிரி எப்பவாவது ஒரு டைம் சண்டை வரதா செய்யும். ஆனா இந்த பார்லரமாவே இந்த மனோஜ் மாதிரி இருந்தோம் அப்படின்னா, அதாவது இந்த பார்லரம் ஏதோ ஒன்று மறைக்கிறேன் இல்லைன்னா இந்த மனோஜ் ஏதோ மறைக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கிட்ட விஜய் பார்த்தீங்கன்னா அப்படியா ஒருவேளை இந்த ரோகிணி நம்மகிட்ட இருந்து ஏதாவது மறைச்சிக்கிட்டு இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அதை கிட்ட ரோகிணி பார்த்தீங்கன்னா வச்சாங்கடா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.